நிவினை போய் தனியா பார்த்து அங்க காவேரியும் விஷயத்த சொல்றாங்க. எனக்கு தெரியாது நீ தான் யமுனாவுக்கு இந்த மாதிரியான ஹோப் கொடுத்துருக்கன்னு சொல்லும்போது, இதையே வச்சு மிரட்டி என்ன கார்னர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களான்னு எங்க நிவின் கேட்க, அதுக்கு இங்க காவேரியும் அந்த மாதிரி செய்யணுன்ற விருப்பமோ ஆசையோ எனக்கு கிடையாது. ஆனா யமுனா எங்க காதலையும் தாண்டி உன் மேல அதிகமான அன்பை வச்சிருக்கா. அவளுக்கு நீ கிடைக்கலன்னு நினைக்கும் பொழுது அவளால் அதை ஏத்துக்க முடியாது. இப்பவும் அவளுக்கு நான் சொல்லி நம்பிக்கை தான் கொடுக்க முடியுமே தவிர, திரும்பவும் அவ கூட பக்கத்துல இருந்து எந்நேரமும் அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கணும்னா அது உன்கிட்ட இருந்து மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லி இங்க நிவின நாளைக்கு பொன்னியம்மன் கோவில்ல நான் வெயிட் பண்ணுவேன், காலையில நீ வந்துடணும் சொல்லிட்டு போயிடுறாங்க. உனக்கும் யமுனாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு இங்க அதிரடியா சொல்லிட்டு போக இங்க நிவின் தலையை பிச்சுட்டு நிக்கிறாங்க. இதுக்காக காவேரி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப டென்ஷனாவே இருக்காங்க. நாளைக்கு கோவிலுக்கு நான் வரணும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இங்க செம கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க. அதே போல அங்க போற காவேரி திரும்ப வந்து எங்க நிவின் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நிவின், நீ மட்டும் நாளைக்கு வரலன்னா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயமே வேற மாதிரி இருக்கும். வருவேன்னு நானும் நம்புறேன். நான் உனக்காக நானும் யமுனாவும் அங்க கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்ப, நான் வருவேன் காவேரி, ஆனா நீ நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது அப்படின்னு இங்க நிவின மனசளவுல நினைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. வீட்டுக்கு போன பிறகு அங்க வந்து விஜய் கேக்குறாங்க, என்ன எதுக்காக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது, நாளைக்கு தெரியும், ஆனா அது உங்களுக்கு தான் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போக, இவன் எதை பத்தி பேசுறான், எதை பத்தி பேச வரான், எதை சொல்ல வரான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இங்க விஜயும் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில இங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல தங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி யமுனாவை கூட்டிட்டு கோவிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க இருந்து யமுனாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க. காவேரி கிட்ட கேக்குறாங்க. காவேரி சொல்றாங்க, நானும் யமுனாவும் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போறோம், நீங்க ஆஃபீஸ் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு போகும்போது, இல்ல காவேரி நானும் கூட வரேன்னு சொல்றாங்க. அதான் நான் சொல்றேன்ல, நீங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க, நான் யமுனாவை கூட்டிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, ஏன்க்கா மாமா கிட்ட இப்படி எரிஞ்செறிஞ்சு விளையாடுன்னு சொல்லும்போது, எல்லாம் எனக்கு தெரியும்டி, நீ கொஞ்சம் அமைதியாயிருன்னு யமுனாவை வந்து அப்படியே வாய் அடைக்க அமைதியா நிக்க வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு விஜயும் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போக யமுனாவை ரொம்ப சீக்கிரமா ரெடி பண்ணி அங்கிருந்து இங்க கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னக்கா எதுக்குக்கா இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இங்க கோவில்ல வச்சு காவேரி யமுனா கிட்ட சொல்றாங்க, உனக்கும் இன்னைக்கு நிவினுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது, என்னக்கா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னடி உனக்கு கல்யாணம் தானே சொல்றேன், அதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட, உனக்கும் நிவினுக்கும் இங்க கல்யாணம், இப்படியே விட்டா இது சரிப்பட்டு வராது, உன்னை எந்நேரமும் என்னால கவனிச்சுட்டு இருக்க முடியாது, எப்ப எந்த முடிவு எடுப்பேன்னு தெரியல, பின்னால இது அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் தெரியுமா, இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா கூட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சு அம்மாவோட மனசை மாத்திடுவேன், ஆனா ஆனா நீ எடுக்கிற முடிவை நினைச்சு அம்மா காலம் முழுக்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுமே, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்காக இங்க மாமா கிட்ட கூட சொல்லாம எதுக்குக்கா நீ இப்படி ஒரு முடிவெடுத்தன்னு சொல்லி கேக்குறாங்க. அவர்கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு எனக்கு தானே தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், நிவினை வர சொல்லியிருக்கான் வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கப்ப அங்க யமுனை கேக்குறாங்க, அவன் வருவான்ற நம்பிக்கை உனக்கு எப்படி இருக்கு, கண்டிப்பா அவர் வரவே மாட்டார், எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லி இங்க வாய் மூடுறதுக்குள்ளேயே நிவின் வந்து முன்னாடி நிக்கிறாங்க. நிவின் வந்ததை பார்த்ததும் யமுனை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிவின், அப்போ உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழுக்க சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க, நிவின் எதுவுமே பேசாம இங்க காவேரியை பார்த்து முறைக்க, காவேரி சொல்றாங்க, நீ போய் ரெடி ஆயிட்டு வா நிவின், நான் யமுனாவை கூட்டிட்டு போய் ரெடி பண்றேன், உனக்கான ட்ரெஸ் எல்லாமே இதோ இருக்குன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு இங்க யமுனாவை கூட்டிட்டு கிளம்ப, ஒரு நிமிஷம் நில்லு காவேரி அப்படிங்கிறாங்க. இங்க யமுனாவை கூட்டிட்டு போறப்ப அப்படியே நிக்கிற காவேரி திரும்பி பார்க்க பக்கத்துல வர நிவின் காவேரியையும் நிவின் யமுனாவையும் பார்த்து சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக தான் வந்தேன், இங்க பாரு யமுனா, நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ அதை புரிஞ்சுக்கிற மாதிரியும் இல்லை கேட்குற மாதிரியும் இல்லை, திரும்ப திரும்ப ராகினி பண்ண மாதிரியான அதே தப்பை தான் நீயும் இப்போ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, என்னையும் ராகினி கூட சேர்த்து கம்பேர் பண்ணாத, அவளும் நானும் ஒண்ணு கிடையாதுன்னு இங்க யமுனா சத்தம் போடுறாங்க. இப்போ எதுக்கு அவ கூட வச்சு என் தங்கச்சியை கம்பேர் பண்ற, என் தங்கச்சி ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவ கிடையாது, உன் மேல அதிகமான அன்பு அக்கறை பாசம் வச்சிருக்கா, ஆனா ராகினி அப்படியெல்லாம் உன்னை மேல பாசம் வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டவளா இருந்தா இப்படி என்னை பழி வாங்குறதுக்காக அந்த வீட்டுல வந்து அஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த அஜயும் சங்கடப்படுத்திட்டு வீட்டுல இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க மாட்டான், அந்த வகையில நீ யமுனாவை ஒருபோதும் அவன் கூட கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி திட்டுறாங்க. சரி, நான் அதை பத்தி பேச வரல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அதை பத்தி நான் உங்ககிட்ட முழுசா என்னுடைய முடிவை எடுத்து சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், இன்னும் தெரியாத விஷயங்கள் யமுனா
யமுனாவுக்கு இருக்குல்ல, அதையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அதை சொன்னாலாவது இங்க யமுனா வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஏத்து நடந்துப்பான்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இங்க யமுனாவும் சரி, என்ன உண்மை, எதை பத்தி பேச வந்திருக்கீங்கன்னு சொல்லி இங்க யமுனாவும் கேக்குறாங்க. யமுனா கேட்டதுமே அதுக்கு நிவின் வந்துட்டு சொல்ல முடியாம தயங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம் நிவின், நான் சொல்றதை மட்டும் செய், நீ யமுனாவை கல்யாணம் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு காவேரி வந்துட்டு சத்தம் போட, அப்பதான் அந்த கோவிலுக்கு வந்த இங்க ராகினியும் கை தட்டிக்கிட்டு பின்னாடி இருந்து வராங்க. வந்தவங்க, ஓ இப்படி வேற ஒரு ட்ராக் போகுதான், வீட்டுக்கு தெரியாம நீ தான் கல்யாணம் பண்ண, இப்போ என்னடானா அடுத்ததான் உன் தங்கச்சியை நிவினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வந்து நிக்கிற, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா, உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே இப்படித்தானான்னு சொல்ல, நீ மட்டும் என்ன பண்ண, நான் பயந்துரு, நான் எங்க உன் கல்யாணத்தை நிறுத்திடுவோன்ற பயத்துல தானே வீட்டுல யாருக்குமே தெரியாம நீ ஓடி போய் கல்யாணம் பண்ண மாதிரி தானே இந்த கோவிலை வச்சு கல்யாணம் பண்ண, நீ ஏதோ பெரிய ஒழுங்கு மாதிரி இப்ப வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ காவேரி கோவப்பட, இப்பவே இந்த விஷயத்த சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ராகினி ஃபோன் போடுங்க, ஃபோனை வந்து பிடுங்கி தூக்கி எரிஞ்சிடறாங்க. ஏய் என்னடி பண்றேன்னு சொல்லி காவேரி கிட்ட சண்டைக்கு போக, என்ன நிவின் அக்கா கிடைக்கலன்னதும் அடுத்த தங்கச்சி பக்கம் சாஞ்சிட்டியான்னு சொல்லி இங்க உடனே கேக்குறாங்க. வாய மூடு, இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னே உனக்கு தெரியாது, தேவையில்லாம எங்க விஷயத்துல நீ இருக்க தலையிடுற, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போன்னு எங்க நிவின் வந்து ராகினியை திட்டுறாங்க. இப்படி இந்த பிரச்சனைகள் இவங்களுக்குள்ள நடந்துட்டு இருக்க நேரத்துல பசுபதி வந்துடுறாரு. ஏன்னா இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கத முதல்ல கேட்டு தன்னுடைய அப்பாவுக்கு போன் போட்டு சொல்லிட்டு தான் இங்க வந்து இவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க ராகினி. அங்கிருந்து பசுபதி வந்த கையோட இங்க பசுபதி வந்து நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அங்க நின்றுட்டு இருக்க நேரத்துல காவேரிக்கு போன் மேல போன் வந்துட்டே இருக்கு. அந்நேரம் பார்த்து காவேரி போனை வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. அங்க இருக்கிற விஜயும் யோசிக்கிறாங்க, காவேரி வந்துட்டு கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனா, இன்னமும் எங்க ஆளை காணும், எங்க ஆஃபீஸ்க்கும் வர காணும், வீட்டுக்கு போன மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் அட்டன் பண்ணல. இங்க தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. தாத்தாவும் காவேரி இன்னும் வரலையப்பா, என்னாச்சுப்பான்னு சொல்லி கேட்க, இல்லை தாத்தா அந்த பக்கம் தான் ஃபைல் கொடுக்கறதுக்காக ஒருத்தர்கிட்ட அனுப்பி விட்டுருந்தேன், அங்கே கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னா, ஒருவேளை ரீச் ஆயிட்டாலா இல்லையான்னு தெரியல, அதனால தான் தாத்தா கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதேதோ சமாளிச்சு ஃபோனை வச்சிடறாங்க. அதுக்கு பிறகு குமரனுக்கு கால் பண்றாங்க. யமுனாவும் காவேரியும் வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே அவங்க இன்னும் வரலையேன்னு சொல்லி இங்க குமரன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தேகம் அடைஞ்ச எங்க விஜயும், சரி கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க, நம்ம அதே கோவிலுக்கு போய் பார்க்கலான்னு எங்க ஆஃபீஸ்ல இருந்து ரொம்ப அவசரமா விஜயும் கிளம்பி எங்க கோவிலுக்கு வராங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, ஏதோ ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்குன்னு சொன்னாலே என்னவா இருக்கும், அவ காலையில கிளம்பும் போதே முகமும் சரியில்லை, நம்ம கிட்ட இருந்து எதையோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிற மாதிரி இருந்தது, அப்பவே அவ கூட போயிருந்திருக்கணும், ஆனா என்னை ஏதேதோ சொல்லி சமாளிச்சு அனுப்பி விட்டுட்டான், இப்போ ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணவே மாட்டான், கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சந்தேகம் எல்லாமே இவங்களுக்கு வந்ததுனால இப்போ ரொம்பவே அவசரமா கார் எடுத்துக்கிட்டு நேரா அங்க போறாங்க. அங்க வந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க நிக்கிற வந்துட்டு பசுபதி இங்க காவேரி கிட்டையும் யமுனா கிட்டையும் சத்தம் போடுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா, என் தங்கச்சி பையனை இப்படி நீங்க கம்பல் பண்ணி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா, ஏண்டா உனக்கு கூட அறிவு இல்லையாடான்னு சொல்லி இங்க கேட்கும்போது, இப்போ எதுக்காக என் பிரச்சனையில நீங்க தலையிடுறீங்க அப்படின்னு இங்க வந்துட்டு கேட்குறாங்க நிவினும். இதை கேட்டதுமே, நீ என்னோட தங்கச்சி பையன், அதை நான் கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு அப்படின்னு எங்க பசுபதி சொல்ல, திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறியா, இப்பவே உன்னை கையும் களமா பிடிச்சிட்டேன், மொத்தமா உன் குடும்பத்து முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துறனா இல்லையான்னு பாருன்னு எங்க பசுபதியுமே சத்தம் போடுறாங்க. இதை கேட்ட எங்க காவேரி, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு தகுதியான ஆளும் கிடையாது, அப்படி இருக்கப்போ எந்த ஒரு நம்பிக்கையில இப்ப வந்து இங்க வந்து கோவில நின்று சத்தம் போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு எங்க பசுபதியும் ஒரு ஆயினியும் சேர்ந்துக்கிட்டு யமுனாவையும் காவேரியும் கண்டபடி பேச, இதை பார்த்து பொறுக்க முடியாத நிவின், தேவையில்லாம காவேரியை பத்தி பேசுறத, அதுவும் தப்பா பேசுறத இதோட நிறுத்திக்கோ, காவேரியை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட இங்க ராகினியும், பாத்தீங்களப்பா இப்ப கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் கூட காவேரிக்கு தான் இவன் சப்போர்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு இங்க கண்ணா பின்னான்னு ராகினி திட்ட, இது வந்து நிவினை வந்து ராகினி இந்த மாதிரி பேசுறதுனால பக்கத்துல வந்து யமுனா இங்க ஊங்கி பல்லாருன்னு இங்க ராகினிக்கு அறைய விட, இதை பார்த்து பொறுக்க முடியாத பசுபதி, எனக்கு முன்னாடியே என் பொண்ணு இப்படியெல்லாம் அறிவியான்னு சொல்லி இங்க வந்து யமுனாவை பிடிச்சு கீழே தள்ளிவிட, அங்கிருந்து ஓடி வந்த காவேரி இங்க பசுபதியை பார்த்து, தேவையில்லாம என் வாழ்க்கையில விளையாண்ட, என் வாழ்க்கையில விளையாடினது மட்டும் இல்லாம இப்ப என் தங்கச்சி வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு வந்துட்டியா, நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, நிவின் இப்பவே இந்த கோவில்ல இங்க யமுனா காலத்துல தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதியை மிரட்ட, யாரை பார்த்து கையோ பேசுற, உன்னையெல்லாம் விட்டு வச்சதை, இவ்வளவு நாள் விட்டு வச்சதே மிகப்பெரிய தப்பு, எனக்கே தெரியாம என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள வந்த, என் பொண்ணோட வாழ்க்கைக்குள்ள விளையாடுன, கடைசியில நீ எவனையோ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு பிறகும் கூட இவன் உன்னை நினைச்சு உன்னை விடவிடாம தவச்சிட்டு இருப்பானா, இப்போ நீ வந்து சொன்ன உடனே உன் தங்கச்சியை கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருப்பானா, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம், இவனை நம்பி என் பொண்ணு காத்துக்கிட்டு இருந்ததுதான் மிகப்பெரிய பாவம் நான் நினைச்சேன்,
நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்காக இப்ப உன்னை மறந்துட்டு யமுனா கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு வந்திருக்கான்னா, நீ ஒரு வார்த்தை அன்னைக்கு பேசியிருந்தனா இன்னைக்கு ராகினிய கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான்ல. இப்போ நான் உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சு கடைசியில ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசி வரைக்கும் அவ சந்தோஷமே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா? என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே நீதானே. நீயும் இப்ப சந்தோஷமா இருப்ப. உன் தங்கச்சிக்கு இவனை கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த வகையிலையும் உன் தங்கச்சியும் சந்தோஷமா இருப்பா. உன் குடும்பமே சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நானும் என் பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லி உன்னையில விட்டு வச்சதே தப்பு. அன்னைக்கு கொடைக்கானல்ல உன்னை கடத்தினப்பவே அப்பவே அந்த இடத்துலயே உன்னோட கதையை முடிச்சிருக்கணும். உன்னை நான் விட்டேன்ல, அதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு பாவமா எனக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி இங்க என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து எங்க காவேரியோட கழுத்துல இருக்க பிடிச்சுக்கிறாங்க. இதை பார்த்த நிவின் வந்து சத்தம் போடுறாங்க. ஐயோ, எதுக்காக இப்படி திரும்ப திரும்ப காவேரியை கஷ்டப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, எங்க அக்காவை விடு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து யமுனா ஓடி வர யமுனாவையும் பிடிச்சு தள்ளிவிட, அப்ப நிவின் போய் யமுனாவை தூக்கி விட்டு, இங்க பாருங்க, தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் விளையாடாதீங்க. இப்ப எதுக்காக காவேரி கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுறீங்கன்னு சொல்ல, நீ தேவை இருக்கிறதுனால தானே நிவின் இப்படியெல்லாம் பண்றோன்னு அங்க நிக்கிற ராகினி சொல்றாங்க. இப்போ என்னதான் வேணும் உங்களுக்குன்னு சொல்லி இங்க கேட்கும்போது, நீ யமுனா கழுத்துல தாலி கட்டப்படாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நிவின் வந்துட்டு, நான் தான் இதுல சம்மதிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் யமுனா கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, எங்களுக்கு எல்லாமே தெரியும். காவேரி இங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டானா நீ அதை கண்டிப்பா கேட்டு நடப்பன்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நானே இப்ப சொல்றேன். காவேரி எதுவுமே சொல்லக்கூடாது. அதே போல காவேரி சொன்னாலுமே நீ சரி தாலியெல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்ல, இங்க யமுனா அழுதுட்டே நிக்கிறாங்க. அங்க நிவினை வந்துட்டு யமுனாவையும் பாக்குறாங்க. அதே நேரம் காவேரி கழுத்துல கத்தி இருக்கிறதையும் பாக்குறாங்க. நமக்கு காவேரி தானே முக்கியம். யமுனா கழுத்துல தாலி கட்டுறது நமக்கு எப்பயுமே முக்கியம் இல்லையே. காவேரிக்காக இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. சரியான நேரத்துல பசுபதி வந்தான் சரி, ஆனா எதுக்காக தேவையில்லாம இங்க காவேரி கழுத்துல கத்தி வச்சு மிரட்டணும்? இது ரொம்ப ஒரு ஓவரா இருக்கு அப்படி நினைச்சிட்டு இங்க வந்து நிவின் பார்த்துட்டே இருக்காங்க. என்ன நிவின், என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காவேரிக்கு எதுவும் ஆயிடும்னு பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நிவின் எதுவுமே பேச முடியாம பார்க்க, தாலியை தூக்கி கீழே போடு அப்படின்னு சொல்றாங்க. இங்க உடனே சொல்றாங்க பசுபதி கிட்ட ராகினி, எனக்கு கிடைக்காத வாழ்க்கை வேற யாருக்குமே கிடைச்சிடக்கூடாதுப்பா. இந்த நிவினுக்கு கல்யாணமே ஆகக்கூடாது. குறிப்பா இந்த யமுனா கூட நடந்துடவே கூடாது. அப்புறம் அது எனக்கு பெரிய பிரச்சனை ஆகும்பா. இவனை ஒவ்வொரு நாளும் நான் பார்க்க வேண்டியது சூழ்நிலை வரும். ஒரே குடும்பத்துல இருக்கும்போது எனக்கு இவனை பார்க்கும் போதெல்லாம் மனசு வலிக்கும்பா. கண்டிப்பா இவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையவே கூடாது. கடைசி வரைக்கும் இவனுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ராகினி சொல்ல, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. என்னதான் தங்கச்சி பையன்னு நானும் நினைச்ச ஒரு பக்கம் பாசத்தை காட்டினாலும் இவன் பண்ண துரோகத்தை என்னால மன்னிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. தங்கச்சி பையன்றதுக்காகவே நான் இவனை உயிரோட விடலாம். ஆனா அதுக்காக இவன் சந்தோஷமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழணுன்ற ஒரு எண்ணம் இவனுக்குள்ள என்னைக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க காவேரி கழுத்துல கத்திய வச்சபடி இருந்துட்டு இருக்காங்க. காவேரியும் உனக்கு கிடைக்கலன்னு ஆகி போச்சு, யமுனா தானே விட்டு தள்ளிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி இங்க வந்துட்டு ராகினி பேசிக்கிட்டு இருக்க. அப்போதான் அந்த கோவிலுக்கு வந்துட்டு ஓடோடி வராங்க விஜயும். விஜய் வெளியில வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டு இங்க வந்து பார்த்தா அங்க எல்லாரும் கூட்டமா இருக்கு. என்ன ஆச்சு? இங்க காவேரி கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தா எதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா இங்க விஜய்க்கு வந்து பேரதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அங்க காவேரி கழுத்துல கத்தி வச்சபடி பசுபதி நிக்க, பக்கத்துல ராகினி நிக்க, அங்க யமுனா நிவின் நிக்க, எல்லாரையும் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுற எங்க விஜய் வந்துட்டு, என்ன பண்றது, காவேரி கழுத்துல கத்திய வச்சுட்டு நிக்கிறான், என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலேன்னு சொல்லிட்டு எங்க பக்கத்துல போறாங்க. வாங்க சார், வாங்க சார், நீங்களும் வந்துட்டீங்களா? இங்க என்னதான் நான் பிரச்சனை பண்ணாலும் கடைசியில போலீஸ்க்கு தான் இவன் என்னை பிடிச்சு கொடுப்பான். அதுக்கு நான் இவளை போட்டு தள்ளிட்டே போயலான்னு முடிவே பண்ணிட்டேன். இவளை போட்டு தள்ளுறதுனா எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா என்ன, என் பொண்ணுக்காக தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். என் பொண்ணு அந்த வீட்டுல சந்தோஷமாவும் இருக்கணும். அதே நேரம் இவளும் இந்த வாழ்க்கையில இனி என்னைக்குமே விளையாடக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேலையை செய்யறதுக்கு வந்தவ கடைசியில இவ என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படிப்பட்டவளை இனிமே விட்டு வச்சா ஆகவே ஆகாது. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவளை எப்படி என்னால மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பசுபதி கழுத்துல கத்தி வச்சுட்டு நிக்க, இங்க காவேரி அப்படியே கண்கலங்கி பார்த்துட்டே இருக்காங்க. அப்பதான் இங்க நிவின் சொல்றாங்க, இங்க பாரு, காவேரிக்கு எதுவும் ஆணுச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது அதுக்கு இடையில இங்க விஜய் பின்னால போய் மண்டையில ஒரே போடா போட்டு விட்டுறாங்க. போட்ட விட்ட உடனே இங்க பசுபதி மயங்கி போய் கீழே பெழுக, காவேரிக்கு லேசான காயத்தோட அந்த இடத்துல இருந்து இங்க விஜய் காப்பாத்திடுறாங்க. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல காவேரி, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப பதட்டப்பட, இதை பார்த்து இங்க நிவின் வந்துட்டு அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டே இருக்காங்க. உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். இந்த பசுபதி இப்படி இல்லாமா பண்ணா? அம்மா, இவ எதுக்கு இங்க வந்தா? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன விஜய் சார், எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு இங்க உடனே ராகினி கேட்குறாங்க. தன்னுடைய அப்பாவை வந்துட்டு வேற மயங்கி கீழே கிடக்குறதுனால
அப்படின்றதுனால ஓடி போய் அங்க அவரை பார்க்கும்போது மயங்கி இருக்காரு. ரொம்ப அழுகுறாங்க. உடனே அதுக்கு எங்க விஜய் சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியலன்னா உங்க அப்பா உன்னால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே ராகினி ரொம்ப பதட்டப்பட்டு உடனே டிரைவர் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி காரை வர சொல்லி அதுல தன்னுடைய அப்பாவை கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போக, இப்ப சொல்லு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி எங்க காவேரி கிட்ட ரொம்ப பதட்டப்பட்டு அவங்க மேல கைய வச்சபடியும் கழுத்துல எதுவும் காயப்பட்டிருக்கான்ற மாதிரியும் இங்க வந்துட்டு அவங்கள தொட்டு தொட்டு பாக்குறத பார்த்ததும் இங்க நான் நிவினுக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்து பொறுக்கவே முடியல. தலையை திருப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க விஜய் கேக்குறாங்க, ஆமா நீங்க எதுக்காக எல்லாரும் இப்ப கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, கல்யாணம் பண்ணதா அப்படின்னு சொன்ன உடனே எங்க விஜய்க்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன காவேரி சொல்ற, கல்யாணமா யாருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பின்ன வேற யாருக்கு, இங்க யமுனாவுக்கும் நிவினுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஏற்பாடு பண்ணி இந்த கோவிலுக்கு வந்தேன். ஆனா இந்த கோவில்ல இப்படி ஒரு பிரச்சனை ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, ஏன் காவேரி இந்த விஷயத்தை என்கிட்ட நீ முதலே சொல்லியிருக்கலாம்னு சொல்ல, உங்ககிட்ட சொன்னா நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்க, அதிர்ச்சி தானே அவங்க. நிவினுக்கு ஒரு கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைச்சா கண்டிப்பா அதை நீங்க தடுத்து நிறுத்த தான் பாப்பீங்கன்னு சொல்லும்போது, அட என்ன காவேரி இப்படி நினைச்சிட்டியா என்னைய பத்தி அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு, நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா நானே இதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணி என்னுடைய தலைமையிலே இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருப்பேன். அப்பதானே நிவின் பிரச்சனையும் தீரும், யமுனாவோட பிரச்சனையும் தீரும். அதனால நானே சந்தோஷப்பட்டிருப்பேன். நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க விஜய் நினைச்சிட்டு, இப்போ என்ன என்னால பிரச்சனை வரும்னு பயப்படுற அப்படித்தானே, என்னால எந்த பிரச்சனையும் இந்த கல்யாணத்துல வரப்போறது கிடையாது. ஆமா நிவின் இதுக்கு சம்மதிச்சிட்டானான்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இதுல சம்மதமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க வாங்க நிவின் சொல்லிட்டு இங்க தனியா நிவினை கூட்டிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இங்க பாருங்க நிவின், இங்க காவேரிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஏதோ ஒரு வகையில உங்ககிட்ட அப்படி சொன்னது ரொம்ப பெரிய தப்பு தான். ஏன்னா இங்க காவேரி மனசுல நீங்க இல்லவே இல்லை, சுத்தமா அவ உங்களை தூக்கி போட்டுட்டான்ற விஷயத்த நானே இப்பதானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி இருக்கப்போ அவளுடைய சம்மதம் இல்லாம அவளை நான் உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னது என்னுடைய தப்பு தான். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா உங்களே நம்பி உங்க மேல உயிரா இருக்க ஒரு பொண்ணுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க காவேரியை விட பல மடங்கு அதிகமா இங்க யமுனா உங்களை நேசிக்கிறான். அப்படிப்பட்ட நேசிக்கிற பொண்ணை விட்டுட்டு நீங்க எதுக்காக போகணும், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இங்க வர, என்ன இவர் என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்காரு, திரும்பவும் கான்ட்ராக்டை பத்தி தான் 2 பேரும் பேசிப்பாங்க. இதுக்குதான் இவருக்கு இந்த விஷயமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். கோவிலுக்கு போறோன்னு கூட இவர்கிட்ட சொல்லியிருக்க கூடாதுன்னு எங்க காவேரி பயங்கர கோபத்துல இருக்க, அப்போ இங்க நிவின் வந்து நிக்கிறாங்க. யமுனா நீ போய் ரெடி ஆயிட்டு வா, இப்பவே இந்த இடத்துலயே காவேரி முன்னாடி என் முன்னாடியும் உங்க 2 பேருடைய கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்ன உடனே இங்க காவேரி ரொம்ப ஆச்சரியத்தோட விஜய பாக்குறாங்க. மாமா என்ன சொல்றீங்க அப்படின்னு இங்க யமுனா கேட்க, ஆமா யமுனா, இப்பவே இந்த இடத்துல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. கல்யாணத்தை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க காவேரிக்கு எதுவுமே புரியல. என்னங்க சொல்றீங்கன்னு கேட்கா, ஆமா காவேரி, நீ நினைச்சதெல்லாம் நடக்க தான் போகுது. இந்த கல்யாணம் நடந்ததுன்னா இங்க யமுனா சந்தோஷப்படுவாள்ல, அதுதான் நமக்கு வேணும். அதனால இந்த கல்யாணம் தாராளமா நடக்கட்டும் அப்படின்னு சொல்ல, இங்கே நிவின் தான் எந்த பதிலும் யார்கிட்ட எதுவுமே பேச முடியாம தயங்கி நின்றுட்டே இருக்க. இங்கே காவேரி சொல்றாங்க, நிவின் இதுக்கப்புறம் என்னை உங்ககிட்ட கெஞ்ச வைக்காத ப்ளீஸ். இங்க எனக்காக இங்க நீ யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நிவின் எதுவுமே பேச முடியாம தயங்கி நிக்க, முதல்ல நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் இங்க காவேரி கையில பிளட் அதிகமா போயிட்டு இருக்கத பாக்குறாங்க. என்னாச்சுன்னா அந்த கத்தி கையில வச்சு அந்த கத்தியை கழுத்துல வச்சு பிடிச்சிருக்கப்போ தன்னுடைய கழுத்துல வந்து கத்தி பற்றக்கூடாதுன்றதுக்காக கையை வைக்கும்போது இங்க அதே நேரம் விஜய் வந்துட்டு பின்னாடி தலையில அடிக்கும் போதும் பசுபதி தலையில இங்க சரட்டுன்னு கத்தி எடுக்கும்போது அவங்க கையில பட்டிருக்கு. நல்ல வேலை கழுத்துல பட்டல, அது கையில பட்டதுனால பிளட் போகுது. இதை காட்டாம வச்சிருந்திருக்காங்க காவேரி. அப்போ நிவின் பார்த்துட்டு, அங்க பாரு காவேரி கையில எவ்வளவு பிளட் போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது கேட்கும்போது, நான் இப்போ இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு சரியாகணும் நினைச்சுனா இந்த இடத்துலயும் உங்க 2 பேர் கல்யாணம் நடக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. அந்நேரம் பார்த்து விஜயும், ஏ காவேரி முதல்ல வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்ல என்னால வர முடியாது, நான் இங்கேதான் இருப்பேன், என்னை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா இங்க யமுனாவுக்கும் நிவினுக்கும் இந்த இடத்துல இப்பவே கல்யாணம் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிக்க, இதை பார்த்து எங்க விஜய்க்கு பதறி துடிச்சு போறாங்க. ஏன் நிவின் இவதான் இவ்வளவு சொல்றால, அப்பதான் எதுக்காக நீ திரும்ப திரும்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க, முதல்ல போய் யமுனா களத்துல தாலி கட்டுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லும்போது இங்க நிவின் தயங்கி நின்றுட்டே இருக்காங்க. இப்படி காவேரி மிரட்டி நம்ம இங்க யமுனாவை வந்து கல்யாணம் பண்ணிதான் ஆகணுமான்னு யோசிக்கும் போது யமுனா வந்துட்டு, அக்கா நீ வாக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்ல, இல்ல என்னை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, இந்த விஷயத்துல நான் எடுக்கிறதா முடிவு, நான் இங்க இருந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க இந்த இடத்துல தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இங்க வேற வழி இல்லாம நிவின் வந்துட்டு ரொம்ப கம்பல் பண்றதுனால அங்க வந்துட்டு யமுனாவுக்கு வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இங்க தாலியும் கட்டிடுறாங்க. யமுனா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நிவினுக்கு விருப்பம் இல்லையே அப்படின்ற ஒரு கவலையும், தன்னுடைய அக்காவுக்கு கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு கவலையும் தான் அப்படி ஆயிட்டு இருக்கு. உடனே இங்க என்ன பண்றாங்கன்னா, அதுக்குள்ள இங்க தாலி கட்டி முடிக்கிற நேரத்துல காவேரியை மயங்கி விழுக, இங்க காவேரியை தாங்கி பிடிச்சபடி விஜய் தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. ஓடி இங்க ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க.
காவேரிக்கு கையில் வந்துட்டு ரொம்ப ஆழமான காயம் பட்டிருந்ததுனால அவங்களுக்கு பிளட் ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல எங்கள் விஜய் தான் வந்துட்டு காவேரிக்கும் பிளட் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு காவேரி உயிர் பழிச்சு இங்கே வந்துட்டு அதுக்கு பிறகு காவேரியும் மயக்கம் தெளிஞ்சு பார்க்க எங்கள் பக்கத்தில் நிவின் யமுனா வந்து 2 பேரும் மனக்குளத்தில் நிற்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட பக்கத்தில் விஜய் திட்டுறாங்க. இதுக்காக இப்படித்தான் பண்ணுவியா? கல்யாணம் இங்கே எப்போ வேணாலும் நடத்திடலாம், ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா திரும்ப வருமா? என் உயிரே நீ தானே காவேரி, நீ என்னை விட்டு போயிட்டா பின்ன நான் என்ன பண்ணுவேன்? இந்த வாழ்க்கையை இனிமேல் சந்தோஷமாக வாழலான்னு முடிவெடுத்து நான் இருக்கிற நேரத்தில் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது என் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பசுபதியை நான் சும்மாவே விடமாட்டேன். அவனை எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி அவனை நான் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள தள்ளி அவனை நான் முட்டிக்கு முட்டி தட்ட வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே திட்டுறாங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு இங்கே வந்துட்டு காவேரி கேட்க, பின்ன என்னக்கா உனக்கு இப்படி ஆகும்போது மாமா கோவப்படுறது சரிதானே? உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தா இப்போ உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காரு, அதை புரிஞ்சுக்காம திரும்பவும் மாமாவை திட்டுற அப்படின்னு சொல்லி இங்கே பேசும்போது இங்கே யமுனாவையும் நிவினையும் ஒரு நிமிஷம் 2 பேரும் வெளியில இருங்கன்னு சொல்லும்போது நிவின் பார்த்துட்டே போறாங்க. அப்பதான் இங்கே காவேரி கேட்குறாங்க. அப்போதான் காவேரி இங்கே விஜய்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த நிவின் கூட கான்ட்ராக்ட் முடிஞ்சிரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு எப்படி இதை கல்யாணத்தை நடத்தி வச்சிங்க? எனக்கு இப்போ வரைக்கும் புரியலன்னு சொல்லும்போது, என்ன காவேரி, இதுக்கு தான் உன்னை ஆர்வக்கோளாறுன்னு நான் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்குது. ஆர்வக்கோளாறுல எல்லாத்தையும் செஞ்சிடுற பாத்தியா, இப்போ உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு இங்கே கேட்குறாங்க. அப்போ தான் விஜய் சொல்கிறாங்க, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுற காவேரி, நீ என் வாழ்க்கையில் இல்லைனா என்னோட வாழ்க்கையே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் நானும் வந்துட்டு நிவினுக்கு எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வச்சிருவோம். அப்போ ஏதோ ஆர்வக்கோளாறுல அவசரத்தில் நான் செஞ்ச ஒரு விஷயம் இப்போ அது எனக்கே எதிராக வந்து நிற்கிதுன்றப்போ என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. நிவினுக்கு எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வச்சிடலான்னு நினைக்கும் போது எதுவுமே நடக்கலை. கடைசியில் நீ இப்படி செஞ்சது எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம்னாலும் பசுபதியால் உனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கண்கலங்கி காவேரியுடைய கையை பிடிக்க இங்கே காவேரி கண்கலங்கி படுத்திருக்காங்க. இனிமேல் அந்த பசுபதியால் உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துப்பேன். கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருக்க போற, கடைசி வரைக்கும் நான் என் பக்கத்திலேயே வச்சு நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே விஜய் காவேரி 2 பேரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத வெளியில் நின்று யமுனா பார்க்குறாங்க. பாத்தியில நிவின், இதே மாதிரி நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அக்கறையா பாசம் இருப்போமா அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே வந்துட்டு நிவின் கிட்ட கேட்க நிவின் பார்த்துட்டு கண்கலங்கி நிற்கிறாங்க. நிவினால் எதுவுமே பேச முடியல. இப்போ வீட்டுக்கு போய் எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு காவேரி சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுடைய கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு காவேரி, நீ இனிமேல் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான், உனக்கு பக்கத்தில் இருந்து உன்னை பக்கபலமாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி எங்கள் காவேரியை நடக்க கூட விடாமல் அங்கேருந்து தூக்கிட்டே வராங்க. இதெல்லாம் பார்த்த நிவின் வந்துட்டு செம்ம டென்ஷனில் நிற்க இங்கே யமுனா வந்துட்டு நிவினை பார்க்குறாங்க. உனக்கு என்னை பிடிக்காது தான், ஆனால் போக போக என்னை உனக்கு பிடிக்குன்ற ஒரு நம்பிக்கையில் உன் கூட வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணுன்ற ஒரு ஆசையில் நானும் உன் கூட கடைசி வரைக்கும் கைகோர்த்து வரணும்னு ஆசைப்பட்றேன். இதெல்லாம் நடக்குமான்னு தெரியல, நடந்தால் நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்ல இங்கே நிவின் எதுவுமே பேசாமல் யமுனாவை பார்க்க அங்கே சந்தோஷமாக போகிற காவேரியையும் விஜயையும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க நிவினும்.